நான் பேக்ரவுண்டில் போட்டிருக்கிற பாட்டும் இந்த பாத்திரங்களும் வந்து திருமணத்தை தவிர்க்கவே முடியாத ஒன்றுங்க. பார்த்தீங்களா, பாத்திர கடை விளம்பரத்துக்கு கூட புது பொண்ணையும் மாப்பிளையும் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு ஒரு சடங்கு வைக்கிறப்ப வர்ற பாத்திரங்கள், அப்புறம் அந்த சீர்வரிசைக்கு வைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்து சேர்த்து பரண்டில் வச்சுருப்பாங்க. திருமணம் ஆகிற நாளில் வந்து அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து பொண்ணுக்கு வந்து சேர்த்து வச்சுட்டு வந்த பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திர கடைகளில் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் வச்சிருக்கிற செட் எல்லாமே 1 லேக்குன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, புதிய பொருட்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டான பொருட்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பழைய பொருட்கள் எதையுமே குறைக்கலைங்க. அடுப்பு கூட நம்ம இப்போ யூஸ் பண்ணல, ஆனால் குழல் வச்சுருக்காங்க. பல்லாங்குழி தட்டு யூஸ் பண்ணல, பல்லாங்குழி வச்சுருக்காங்க. அருவாமனை கூட வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை பட்டியும் இதில் வச்சுருக்காங்க. இது எந்த பொருட்களுமே கம்பல் பண்ணி பொண்ணுங்கிட்ட வாங்கக்கூடாதுங்க. அவங்களா சந்தோஷப்பட்டு கொடுத்தா நம்ம வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் நிலைமை மாறணும்னு நான் யோசிக்கிறேன்.